ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எளிதில் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நீ பல விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு தான் காலையில் எந்திரிக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ 4 விஷயம் எதிர்பார்க்கும்போது ஒன்றாவது சரியாக நடக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் தினமும் பல ஏமாற்றங்களோடும் அனுபவங்களோடுமே உன் வாழ்க்கை இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கும் கவலைகளுக்கும் ஏமாற்றத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற வரத்தை உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன். எல்லாமே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதை ரொம்ப அலட்சியமாக நடப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உனக்காக செஞ்சாலும் அதை மிகப்பெரிய அற்புதமாக நினைத்து மகிழக்கூடிய ஆளாக இருப்பதால தான் உன் மனசுக்கு திருப்தி கிடைக்கும் விதத்தில் உனக்கான வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். பொறுமையை விட சிறப்பான நல்ல குணம் எதுவுமே இல்லை. நீ கொஞ்சம் பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். நல்லதையே நினச்சி நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் உன் வாழ்க்கை நல்ல விதமாக இல்லைன்றது கவலைக்குரிய விஷயந்தான். ஆனாலும் உன் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட தைரியத்தை உனக்கு கொடுத்த உன் அப்பன் முருகன் தான் இனி பல வெற்றிகளையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சிட்ட. இப்போது எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவதற்காக என் ஆசீர்வாதத்தை அழகாக உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பொறுத்து தான் அவங்க அடுத்தவங்க கிட்ட எல்லாட்டையும் போய் பேசுவாங்க, பழகுவாங்க. ஒருத்தரை போய் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் மூலமாக எந்த காரியமும் நடக்காதுன்னா யாரும் யாரையும் போய் பார்க்கவும் பேசவும் மாட்டாங்கன்றது தானே இந்த கலியுக காலத்தின் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஒருத்தருடைய தேவைகள் குறைய குறைய அவர் இன்னொருத்தரை போய் தேடுற நேரங்களும் குறைஞ்சு போய் ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்கன்றதையும் மறந்து போய் பேசவும் பழகவும் மறந்தவர்களாக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இந்த காலத்து மனிதர்கள் மாறிட்டீங்க. உனக்கு என்ன தேவைனாலும் அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். மனக்கலக்கம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. எப்போவுமே நீ எதையாவது மனசில் போட்டு யோசிக்கிட்டே இருக்காத. உனக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எது தேவைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச உன் அப்பன் முருகன் தான் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வரத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழல் அமையும் போது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சால் போதும். ஒவ்வொரு நாளும் உன் கர்ம வினைகளெல்லாம் காணாமல் போய் உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல விதயங்களை நல்ல விதத்தில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் எல்லாமே எனக்கு தெரியும். அப்பா முருகா, நான் நினச்சது நடக்கவே இல்லையே, என் கனவுகள் நனவாகாமல் இப்படியே நான் இருந்துடுவேணும்னு நீ புலம்புன புலம்பல்களை எல்லாம் கேட்டுட்டு தான் உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதிக்கிற சோதனை காலமாக இது இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இதிலிருந்து மீட்டெடுத்து உன்னை வெற்றி வாகை சூட வைப்பேன் என் செல்வமே. உனக்கான நாள் வெகு விரைவாக உன்னை தேடி வரப்போகுது. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே தெரிஞ்ச உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசை ஏன் குழப்பிக்கிற, கவலைக்குள்ளாக்குகிற? உனக்கு கெட்டது செய்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் தீரும்படி இந்த முருகன் அருள் செஞ்சு
கடைசி நிமிஷத்தில் கூட ஓடி வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்ல திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. நீ உன்னை யாருக்கு நிரூபிக்கணும்னு இப்படி பாடாப்படுற துடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ யார், எப்படிப்பட்ட ஆள், என்ன யோசிக்கிற, என்ன செய்வேன்னு உனக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் மற்றவங்களுக்கு ஏன் உன்னை பற்றி நீ நிரூபிக்கணும்? உன் வாழ்க்கையையும் உன் மனசில் ஓடுற எண்ணங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எல்லாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும், என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் யாருமே உன்னை புரிஞ்சுக்க போகிறதில்ல. அப்படிப்பட்டவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாட்டி என்ன? உன்னுடைய அருமை பெருமையையும் உதவியையும் உன் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் உன்னை புரிய வைக்க நீ கஷ்டப்படாம அமைதியாக ஒதுங்கியிரு. யாருக்கு உன்னை பற்றி எந்த விதத்தில் புரிய வைக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. என் அருள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான விஷயங்களை வாரி வழங்க போகுது. நீ நினச்ச ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது நிச்சயம் வெற்றி பயணமாக மட்டுமே இருக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு நீ கவலைப்பட்ட அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சி தாண்டவமாடும்படி செய்ய போகிறேன். உன் வீட்டில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை பார்த்து நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க. உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்க போகிறாய் என் செல்வமே. உன் சந்தோஷத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நிச்சயமா உன் வாழ்க்கையில் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்ப. உன் பிரச்சனைகள் எல்லாமே மண்ணுக்குள்ளே வளர்ந்து வர்ற அந்த செடிகளாக இல்லாமல் அதில் பிடுங்கி எரியப்படுகிற களைகளாக பிடுங்கி எரியப்படும். உன் பிரச்சனைகளை போக்கி அதை களைகளாக களைத்து விட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்பட வேணாம். எந்த விஷயமுமே சுலபமாக கிடச்சிட்டா அது நிலையானதாக நிரந்தரமானதாக உன் கைகளில் தங்காது. அதனால தான் எதையும் சுலபமாக கிடைக்காம கொஞ்சம் காக்க வச்சு கஷ்டப்பட வச்சு அதற்கு பிறகு உனக்கு நிம்மதியையும் நிரந்தர சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உனக்கு நம்பிக்கை கொடுத்தது நான் தான், உனக்கு நல்வாழ்க்கை கொடுக்க போகிறதும் நான் தான். நீ எப்போதும் என்னை மனசார நம்பி வணங்கினாலே போதும், நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நீ ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை தான் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ கடந்து வந்துட்ட. இனிமே எதுக்காகவும் நீ கலங்கக்கூடாது. இப்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டும்படி நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும் என் செல்வமே. நீ வேண்டி கேட்டதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்திருப்பாங்க, ஒரு சிலர் உனக்கு சோதனைகளை கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தியிருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். மனிதர்கள் உனக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் சரி, கெட்டது செஞ்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நீ சிறந்த மனிதனாக, தைரியமான ஆளாக, எல்லாத்தையும் தனியாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்ற ஆளாக மாறுவதற்கு அவங்க காரணமாக தான் இருந்திருக்காங்க. அவங்க நல்லவங்களாகவும் இருந்து கெட்டவங்களாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு புரிய வச்சிருக்காங்கன்றத நல்லா யோசித்து தெரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி உன் சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு நீயே எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போற. அதற்கு தயாராக இரு. உன் கவலைகளை எல்லாம்
கண்காணாத தூரத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். உன் அப்பன் முருகன் நீ என்னை நம்பினால் போதும். இப்போது துன்பத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே கனவுல கூட காண முடியாத அளவுக்கு, நீ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அபரிமிதமான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் மாறிடும். நீ எல்லாம் எங்கே வாழ போகிற நினச்சவங்க மத்தியில் உன்னை அழகாக வாழ வைத்து காட்டுவேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள்ல இருந்தும் எவ்வளவோ துயரங்கள்ல இருந்தும் மீண்டு வந்திருக்க. மறுபடியும் உன்னை கஷ்டப்பட விட்டுற மாட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வச்சு உன்னை வியக்க வைக்க போகிறேன். நீ தைரியமாக இருந்தினா உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்வமே. அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில் விரும்பியதை பெற முடியும். நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சி நடக்க வேண்டிய நல்ல விஷயமும் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். எந்த வழியிலாவது உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுவேன் என் செல்வமே. நீ கேட்டது எதையுமே நான் உனக்கு கொடுக்கல, உன் தேவைகள் எதையுமே நான் நிறைவேற்றலைன்னு நீ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க. உனக்கு எது தேவை, எப்போ தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை சரியான நேரத்தில் சரியானபடி நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் கொடுக்கறத மட்டும் ஆனந்தமாக அனுபவிக்க தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கொடுக்காத வரத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும்படி சரியான பாதையை காட்ட வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த சிக்கல்களும் சிரமங்களும் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல. நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து சரியான பாதையை காட்ட போகிறேன். நீ செஞ்ச உதவியை மறந்து நன்றி கெட்டவர்களாக இருக்கும் இந்த மனிதர்களையும் உறவுகளையும் நினச்சி நீ நிம்மதி இழக்க வேணாம். மனிதர்கள் நீ செஞ்ச உதவியை மறக்கலாம், ஆனால் உன் அப்பன் முருகன் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கேன். நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக உனக்கு பலன் கொடுத்தே தீருவேன். நானே உன்னை என்னிடம் வரவழைச்சிக்கிட்ட செல்ல குழந்தையாக நீ இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ தைரியமாக இரு. இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் எதையுமே இழந்து விடவில்லை. எல்லாமே பொக்கிஷமாக பத்திரமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கு. அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே வரமாக தந்து விடுவேன்.